சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது மூவர் சமாதியில் உள்ள 3 சித்தர்கள். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோயில் கடற்கரையோரம் காணப்படும் நாழி கிணற்றை கடந்து அதற்கு பின்புறம் உள்ள பாதையை கடந்தால் நம் கண்ணில் தென்படுகிறது இந்த மூவர் சமாதி. திருச்செந்தூர் ராஜகோபுரம் மற்றும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபட்ட தெய்வீக பணியாற்றிய சித்தர்கள் மூவர் அடங்கியிருக்கும் சமாதி. இந்த மூவரின் பெயர்கள் மௌனசாமி, காசிசாமி, ஆறுமுகசாமி. மௌனசாமி சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம். எப்போதுமே தியானத்தில் இருந்தவர் இவர். திருச்செந்தூர் முருகன் கோயில், கருங்கல் மண்டபங்கள், பிரகாரங்கள், கிழக்கு கோபுரம் ஆகிய இத்தனை பணிகளும் செய்வதற்கு தொண்டு புரிந்தவர். அந்த காலத்தில் காசு, பணம், பொருள் இவை எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. இதற்கு முன்னால் இருந்த சுவாமிகள் காலத்தில் ஆலய வெள்ளைக்கல் மண்டபங்களை அப்புறப்படுத்தி அவை கருங்கல்லால் கட்டப்பட்ட போது ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் செந்தூர் முருகன் கருணையால் ஈசனுடைய வழிபாட்டில் ஒரே நிலை தோன்றி மௌனகுரு உருவாக்கிய கோயில் இது. அங்குள்ள எல்லா ஆலயப்பணி சமயத்தின் போதும் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு கூலி அல்லது பொருளுக்கு பதிலாக தியானத்தில் இருக்கும் இவர் ஒரு பன்னீர் இலையில் விபூதியை கொடுத்து விடுவார். வேலையாட்கள் அதை வாங்கி கொண்டு அப்புறம் தள்ளி சென்று பார்க்கையில் அந்த இலையில் உள்ள விபூதி ஈசன் அருளால் பொன்னாக மாறியிருக்கும். யார் என்ன வேலை செய்திருக்கின்றார்களோ, எவ்வளவு வேலை செய்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு ஈடான அதில் தங்க நாணயம் இருக்கும். அதாவது வேலைக்கு தகுந்தாற்போல் கூலி. வேலையே செய்யாமல் உழைக்காமல் இருந்து விபூதி வாங்குகிறவருக்கு இலையில் வெறும் விபூதி மட்டுமே இருக்கும் நிலையும் உண்டு. உழைக்காமல் வீணே பொழுதுபோக்கியவர்களுக்கு உணர்த்தப்படும் தகுந்த பாடம் இது. இலை விபூதி பிரசாதம் என்ற ஒன்று இன்று நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் அக்காலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிதான். அந்த சமயத்தில் மொத்தம் 5 குருக்கள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மௌனசாமி, காசிசாமி, வள்ளி விநாயகசாமி, தேசிகமூர்த்தி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் ஆகியோர். இவர்கள் காலகட்டத்தில் இவர்களுடன் இருந்து இந்த ஆலய பணிகளை எல்லாம் முடித்தவர் ஆறுமுக சுவாமி. ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயில் திருப்பணிகளில் அர்ப்பணித்த அடியவர்களுள் ஒருவரான ஆறுமுக சுவாமியின் சமாதி இந்த மூவர் சமாதி வளாகத்தில் உள்ளது. இவரது பெற்றோர் கடையம் சொக்கலிங்கம் பிள்ளை, நமச்சிவாயத்து அம்மாள் தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு மகனாக 1865 நவம்பர் ஐப்பசி திங்கள் ரேவதி நட்சத்திரத்து அன்று தோன்றியவர். இவருடன் பிறந்தவர்கள் மூவர். இவருடைய இளம் பருவத்தில் பெற்றோர்கள் காலமாகி விட்டபடியால் தாய்மாமன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய ஆதரவில் வளர்ந்து வந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் தமிழ், ஆங்கிலம், இலக்கண, இலக்கிய இவைகளை கற்று பல துறைகளில் பண்டிதராகி சிறந்ததொரு சிவநேச செல்வராக விளங்கி வந்தார். 1884 ஆண்டு ஆனி திங்களில் இலச்சி சுப்பிரமணிய பிள்ளை என்பவரின் மகள் விசாலாட்சி அம்மையை மணம் முடிந்தார். இவர் விவசாயம், எண்ணெய் ஆலை போன்ற தொழில்களை புரிந்து வந்தார். நாளடைவில்
வியாபாரத்தில் நாட்டம் குறைந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவே தவ வாழ்வில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசனம் கண்டார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவைகளை முறையாக சென்று வழிபாடு செய்தார். சூரியனார் கோவில் சிவக்கிரக யோகிகள் ஆதீனத்தில் ஸ்ரீ ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகளிடம் தீட்சை பெற்று சிவஞான போதத்தை சிந்தித்து தெளிவு பெற்றார். பின்னர் திருவேளங்குடி, பெரியகுளம், சிதம்பரம், காஞ்சிபுரம், காளேத்தி, காசி, கயை, அயோத்தி, பிரயாக் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபட்டு பெரிய குளத்தில் தங்கி அருளுரை செய்தார். இந்நிலையில் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் திருக்கோயிலை புதுப்பிக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்ட தவத்திரு மௌன சுவாமிகள் தனக்கு பின்பு திருப்பணிகளை தொடர்ந்து நடத்த ஆறுமுக சுவாமிகளே தகுதியானவர் என கருதி 18/1/1908 இவர் பேருக்கு ஒரு உயில் சாசனம் எழுதி அதனை திருச்செந்தூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதித்து வைத்தார். இல்லறம் துறந்து துறவரம் பெற்ற நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்ற அடிகளை பல்வேறு அன்பர்கள் வற்புறுத்தி 29/1/1910 முதல் ஆலய திருப்பணியில் ஈடுபட செய்தனர். இவர் செய்த திருப்பணிகள்: 1. ஸ்ரீபலி மண்டபம், அணியொட்டி மண்டபம், மடப்பள்ளி ஆகியவை அமைக்கப்பட்டன. 2. ஆலய திருமதிகளை அழகுற அமைத்தார். 3. மகாமண்டபத்தை அழகுற அமைத்து அதற்கு கருவூலம், திருமேனி காவலரை, சபாபதி கோயில் ஆகியவற்றை கருங்கற்களால் அமைத்தார். 4. வள்ளியம்மை கோயில் உட்புறம் முழுவதையும் பள்ளி அறையையும் பல நிற சலவை கற்களால் அழகுற அமைத்தார். பள்ளி அறையில் தங்க முலாம் பூசப்பட்ட சப்பர மஞ்சம் ஒன்று அமைக்கப்பட்டது. 5. தெய்வயானை அம்மன் கோயிலில் சலவை கற்கள் பதிக்கப்பட்டன. 6. விழா காலங்களில் எழுந்தருள செய்வதற்காக தெய்வயானையின் திருவுருவ சிலையை ஐம்பொன்னில் வார்த்து வழங்கினார். 7. அழகிய மயில் வாகனம் ஒன்றையும் அமைத்து தந்தார். 8. வெள்ளைக்கல் மண்டபங்களிலிருந்து இடித்து எடுக்கப்பட்ட வெள்ளை கற்களை வீணாக்காமல் அதை கொண்டு அழகிய வெள்ளைக்கல் மண்டபம் அமைத்தார். 9. கோபுர திருப்பணி. ஆலயத்தின் கிழக்கு வாசலில் உள்ள 5 நிலை கோபுர சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. மேல்புறத்தில் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை புதுப்பிக்க சாரம் அமைக்க மரங்கள் வழங்கப்பட்டன. இத்திருப்பணிகளை செம்மையாக நடத்துவதற்கான முறைப்படி செலவழித்தது போக எஞ்சிய பணத்தை கொண்டு பேரூரணி மிட்டாவின் பகுதியான திம்மராசபுரம், மகிழம்புரம், தளவாய்புரம் போன்ற சிற்றூர்களை விலைக்கு வாங்கினார். அதிலிருந்து வந்த வருமானத்தை கொண்டு மேலும் பல திருப்பணிகள் செய்து வழியமைத்தார். திருச்செந்தூர் திருப்பணிக்கு தேவையான கருங்கற்கள் 8 மாடுகள் பூட்டிய வண்டியில் எடுத்து வரப்பட்டன. திருச்செந்தூர் வரும் வழியில் மாடுகளை மாற்றவும் மாடுகளுக்கு தீனி போடவும் ஆங்காங்கே வைக்கோல் போர்கள் வைக்கவும் வழிவகுத்தார். சுவாமிகள் திருக்கோயிலில் கொடுக்கப்பட்ட கட்டி சாதத்தை உணவாக ஏற்றுக்கொண்டு அன்பர்கள் வழங்கிய பொருட்களை விற்று பணமாக்கி
திருப்பணி உண்டியலில் சேர்த்து விடுவார். இப்படி எதற்காக செய்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்பவர்களுக்கு அவர் கூறும் பதில்: நாம் உண்பது ஒரு நாளைக்கு மட்டுமே உதவும். திருப்பணியில் சேர்வதால் திருக்கோயில் உள்ளவரை மக்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பார். தமது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமக்கு பின்பு திருப்பணியை தொடரும் வகையில் எஞ்சியுள்ள சொத்துக்களை தேவஸ்தானத்தில் ஒப்படைக்க தீர்மானித்து 25/4/1934 அன்று உயில் எழுதி 13/12/1934 அன்று அதை திருச்செந்தூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து வைத்தார். இவ்வாறாக மக்கள் மனம் கவரும் வண்ணம் திருப்பணிகள் பல செய்து அனைவரையும் ஆன்மீக கரை சேர்த்தது தெய்வீக பணியாற்றி நல்லருள் புரிந்த இச்சித்தர் பெருமான் 7/6/1940 மாலை திருமுருகனின் திருவடியில் கலந்தார். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.